ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். கடனில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக தான் இருக்கும். சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாவோம். இப்படி சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் ஒரே ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பை வச்சு பரிகாரமாக செய்யலாம். இதற்கு பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி, வெல்லம் ஒரு கைப்பிடி, இதை ரெண்டையும் கிண்ணத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி இரவு ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் அந்த ஊறின பாசிப்பருப்பை பசுமாட்டிற்கு உங்கள் கையாலே கொடுங்க. என்னுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு கோமாதாட்ட மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக கடன்லேருந்து நீங்கள் வெளிவர முடியும். இதை செவ்வாய்க்கிழமை இரவு ஊற வச்சு புதன்கிழமை காலையில் கொடுப்பது சிறந்த பலனை கொடுக்கும். முடியாதவங்க நீங்கள் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். அதே போல் ஒரு கைப்பிடி பச்சை அரிசியை இரவில் ஊற வச்சு காலையில் சர்க்கரை வாழைப்பழம் கலந்து பசுவிற்கு கொடுத்தாலும் கடன் தொல்லையிலிருந்து நம்ம விடுபட முடியும். வெள்ளிக்கிழமையில் அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகா, மிளகு, கடுகு, சீரகம், மஞ்சள், எண்ணெய், நெய், சர்க்கரை, காய்கறிகள் இது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் வரிசையாக வச்சு பூஜை செஞ்சு ஆராத்தி எடுக்கணும். இந்த மளிகை பொருட்கள்லாம் குறையாமல் வற்றாமல் நிறைந்திருக்கணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரை வணங்கிக்கலாம். அடுத்து வீட்டை சுற்றி நீரோட்டங்கள் இல்லைனாலும் செயற்கையான முறையில் நம்ம அமைச்சுக்கலாம். இதனாலேயும் பணப்புழக்கம் உயரும். அதே மாதிரி வீட்டு வாசலில் மருதணி இலையை கொத்தா தொங்க விடலாம். அதனாலேயும் நமக்கு பண வரவுங்கிறது அதிகரிக்கும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தலைக்கு பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுட்டு படுக்கணும். மறுநாள் காலையில் நீங்கள் தூங்கி எழும்பொழுது உங்களுடைய மனசோர்வு, மன அழுத்தம், மனக்குழப்பம் எல்லாமே நீங்கி இருக்கும். இந்த தலைக்கு பக்கத்தில் வச்ச அந்த டம்ளரில் உள்ள தண்ணீரை காலையில் எழுந்ததும் மரத்திற்கோ அல்லது வீட்டிற்கு வெளியோ ஊற்றிடலாம். அடுத்து பூஜை அறையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நிரப்பி வைக்கணும். அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், லவங்கம், துளசிலாம் போட்டு வைக்கலாம். இந்த தண்ணீர் செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும். இந்த தண்ணீரில் சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்யும் பொழுது இறை சக்தி கூடும். மறுநாள் இந்த தண்ணீரை கீழே கொட்டிடாமல் நம்மளே கூட குடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா சமையலறை, பீரோ வைக்கக்கூடிய அறையிலெல்லாம் தெளித்து விடலாம். இதனால் நம்ம வீட்டில் உள்ள பண கஷ்டம் நீங்கும். அதே மாதிரி ஒரு சிகப்பு துணியில் கொட்டைப்பாக்கு, பச்சரிசி, குங்குமம் இது மூணுத்தையும் இந்த 3 பொருளையும் வச்சு முடிச்சு போல் கட்டி அதை யாரும் தொடாத வகையில் பூஜை அறையில் வச்சிடலாம். 1 வருடம் கழித்து இந்த முடிச்சை எடுத்துக்கொண்டு போய் ஓடுற ஆற்றுலையோ கடலிலேயோ போட்டுடலாம். இதனாலேயும் நம்மை பிடித்துள்ள தரித்திரியம், சாபம், தீய சக்தி அனைத்துமே விலகும். 6 கடலில் போட முடியாதவங்க ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில், கால்படாத இடத்துல தூர போட்டுடலாம். அடுத்து வாசலில் தெளிக்கக்கூடிய தண்ணீரில் இதை ஒரு சிட்டிகை நீங்கள் கலந்து தெளித்து விடுங்க. உங்களுக்கு வரப்போகும் கெடுதல் வாசல் வரைக்கும் வந்தால் கூட வாசலை தாடி உங்கள் வீட்டிற்குள்ளே நுழையவே முடியாது. நம்ம வீட்டு வாசலில் தண்ணீர் தெளித்து தினமும் கோலம் போடுவோம். அந்த தண்ணியில் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை தெளித்து கோலம் போடலாம். இது நம்ம வீட்டிற்கு ரொம்பவே நல்லது. இந்த மஞ்சள் பொடியோடு சேர்த்து சுக்குத்தூள், வசம்புத்தூள், பட்டைத்தூள், லவங்கத்தூள் இந்த பொருட்களை எல்லா வகையான தூளையும் 1 டீஸ்பூன் கலந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இதுலேருந்து தினமும் நீங்கள் காலையில் வீட்டு வாசலில் தண்ணி தெளிக்கும் போது ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து அதில் கலந்து நீங்கள் தண்ணியில் தெளித்து விடலாம். வாரத்திற்கு 1 நாள் உங்களுடைய வீட்டை இந்த மாதிரி இந்த தண்ணியில் நீங்கள் சுத்தப்படுத்தி பாருங்கள். மூல முடுக்குகள் எல்லாம் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் போய் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் சோம்பு 2 ஸ்பூன், ஏலக்காய் 10, சந்தனம் 3, பச்சை கற்பூரம் 1 துண்டு, ஜவ்வாது 4 ஸ்பூனு, வெர்லி மஞ்சள் 2 இந்த பொருளை எல்லாம் போட்டு நைஸாக பொடியாக அரைச்சிக்கோங்க. இந்த பொடியை அரைக்கும் போது நமக்கு இந்த பொடியோட வாசம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 ஸ்பூன் கலந்து வச்சு பூஜை அறையில் வச்சிட்டிங்கன்னா நாள் முழுவதும் வாசனையாக இருக்கும். நம்ம வீடு நேர்மறை சக்திகளால் அதோட ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும். வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் வராது. அதே மாதிரி பிரச்சனைகள் வந்த வழியே போகிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டிப் இருக்குது. ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 2 சிட்டிகை அளவிற்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 ஸ்பூன் அளவிற்கு கல்லுப்பு எடுத்து அதில் போட்டுருங்க. இந்த டம்ளரை வடகிழக்கு மூலையில் நீங்கள் வைங்க. வாரம் 1 முறை வியாழக்கிழமையில் இந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரை மண்ணில் ஊற்றிட்டு புதுசாக தண்ணீர் ஊற்றி இதே மாதிரி வைக்கணும். வியாழக்கிழமை இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. ஒரு கண்ணாடி டம்ளர் தண்ணீரில் இந்த பொருட்களை சேர்த்து வைத்து நீங்கள் வச்சுட்டு வாங்க. உங்கள் வீட்டில் பிரச்சனைகள்ங்கிறதே இருக்காது. எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வாழலாம். தினமும் காலையிலையோ அல்லது மாலையிலையோ தீபம் ஏற்றுங்க. எப்பொழுதுமே பணத்துக்கு கஷ்டமே வராது. உரலும் ஆட்டுக்கல்லும் சேர்ந்து தான் இருக்கணும். அரிசியும் ஆழாக்கும் சேர்ந்து தான் இருக்கணும். வீடு கூட்டக்கூடிய அந்த சீமாரும் உரமும் ஒன்றாக சேர்ந்து இருக்கணும். அம்மியும் உருட்டுக்கல்லும் ஒன்றாக இருக்கணும்.
செவ்வாய் வெள்ளி ஆட்டுக்கல்லுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் ஒழித்து கொஞ்சோண்டு உதிரிப்பூ போட்டு மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக்கோங்க. முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. நம்ம வீட்டில் செல்வம் சேர்வதற்கு நம்ம இதை செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் உங்களுடைய கையால் காகத்திற்கு வைக்கும் உணவில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை தூவி நல்லா பிசைஞ்சு எச்சில் படாமல் காகத்திற்கு இந்த உணவை வச்சுட்டு வாங்க. இதனால் உங்களுடைய முன்ஜென்ம பாவம், சாபம், கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வரும்பொழுது உங்களுக்கு வெற்றி பாதை உண்டாகும். எப்பொழுதுமே காலையில் கண் விழித்ததும் முதல்ல பின்பாக்க வாசலை திறந்து அதுக்கப்புறம் தான் முன்புற வாசலை திறக்கணும். வீட்டில் இரு வாசல் இல்லாமல் ஒரே வாசல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாக்கா முதல்ல ஜன்னல் கதவை திறந்துட்டு அதுக்கப்புறம் முன் வாசலை திறந்து மகாலட்சுமியே வருக வருக அப்படின்னு சொல்லி கதவை திறங்க. இதனாலேயும் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். முகத்தில் தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்கிறதுக்கு வசீகரமான தோற்றத்தை நம்ம பெறுவதற்கு நாட்டு மருந்து கடையில் கோரோசனை, சிவப்பு சந்தனம் இதெல்லாம் கிடைக்கும். இதை கோரோசனை, சிவப்பு சந்தனம் இந்த 2 பொருளையும் தினமும் நெற்றியில் நம்ம திலகமாக வச்சுட்டு வரும்பொழுது ஒருவித தெய்வ கடாட்சம் நம்ம முகத்தில் தெரியும். இறை வழிபாட்டிற்கும் இறை சக்தியை நிலைநிறுத்துறதுக்கும் இந்த பொருள் பயன்படுது. இந்த கோரோசனை அடுத்தவங்களை ஈர்க்கக்கூடிய வசியத்தன்மை இருக்கு. தெய்வீக சக்தி வாய்ந்தது இந்த சிவப்பு சந்தனம். நம்ம மனதிற்கு குளிர்ச்சியை கொடுத்து நம்மளை சாந்தப்படுத்தும் சக்தி இதுக்கு இருக்குது. தினமும் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சமாக வசம்பு பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் பசும்பால் சேர்த்து குளிச்சுட்டு வாங்க. உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள எப்பேற்பட்ட கெடுபலனும் குறையும். உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காத்து வீச தொடங்கும். குறைந்தது இந்த பரிகாரத்தை 48 நாட்கள் தொடர்ந்து செய்து வரும்பொழுது அதோட அற்புத பலனை நம்ம கண்கூட உணரலாம். நம்ம வீட்டில் சாம்பிராணி புகையோட அந்த சாம்பிராணி தூப பொடியோட இதையும் கலந்துக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட சக்திகளும் போகும், பண வரவு அதிகரிக்கும். நாட்டு மருந்து கடையில் நல்ல சாம்பிராணி தூப பொடி வாங்கிக்கோங்க. அது நல்ல கொஞ்சம் கல் போலையும் இருக்கும், கொஞ்சம் தூள் போலையும் இருக்கும். நல்லா தூளாக பொடிச்சு ஒரு பாட்டிலில் கொட்டிக்கோங்க. இதோட கரிசலாங்கண்ணி பொடி, நன்னாரி வேர் இந்த 2 பொருள் வாங்கணும். கரிசலாங்கண்ணி இலை பொடியாகவே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நன்னாரி வேராகவே வாங்கி அதை நல்லா காய வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக்கி இதை வெட்டி இந்த தூபத்திற்கு பயன்படுத்தலாம். நன்னாரி பொடி கிடைத்தாலும் சரி, அதையும் நீங்கள் வாங்கி தூபம் போட எடுத்துக்கோங்க. தூபக்காலில் அடுப்பு கறி வச்சுட்டு ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அந்த கறியில் நல்லா தணல் பிடிக்க வரையும் தயார் பண்ணிக்கோங்க. அந்த நெருப்பில் கொஞ்சம் சாம்பிராணி பொடி, கொஞ்சம் நன்னாரி பொடி, கொஞ்சம் கரிசலாங்கண்ணி பொடியை போட்டு வீடு முழுவதும் இந்த புகையை காட்டணும். வீட்டின் உள்பக்கத்திலிருந்து வெளிப்பக்கம் வரைக்கும் அந்த புகையை காட்டிட்டு அந்த தூபக்காலை நிலைவாசலுக்கு வெளியில் வச்சுருங்க. குலதெய்வத்தின் பேரை மனதார சொல்லிக்கிட்டு இந்த தூபத்தை வாரத்தில் 2 நாள் உங்கள் வீட்டில் போட்டாலே போதும். வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் எல்லாமே வெளியேறும். மிக மிக எளிமையான பரிகாரம். இதை டெய்லி செய்ய முடியலைனாலும் நீங்கள் செவ்வாய் வெள்ளி செய்யுங்க. அப்படி செவ்வாய் வெள்ளி செய்ய முடியலைனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து நல்லாவே நடக்கிறதுக்கு துவங்கும், பண வரவும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டை பிடிச்ச தரித்திரம் விலகும், வீட்டில் நிம்மதி பிறக்கும். அதே போல் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதற்கான அறிகுறிகள் பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் பல்லி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், அடிக்கடி காகம் சத்தமிட்டுகிட்டே இருக்கும். இதெல்லாம் இருந்தாலே உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம். சில சமயம் வீட்டில் பூஜை செய்யாமலேயே அந்த மல்லிகைப்பூ வாசம், சந்தன வாசம், பன்னீர் வாசம் இதெல்லாம் வரும். எப்படி வந்தாலும் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம். வீட்டில் ஏற்றி வைக்கக்கூடிய அந்த தீபம் கொஞ்சம் பெருசாக எரிஞ்சது அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே செஞ்சு பாருங்கள். அடுத்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரித்திரியமும் விலகு, வறுமை நீங்கி, கெட்ட சக்திகள் போயிடும். அது எல்லாம் போயிடுச்சுன்னா நீங்கள் தீபம் ஏற்றும்போது இந்த மாதிரி உங்களுக்கு அறிகுறி தெரியும். நிச்சயமாக இந்த சந்தன வாசம், மல்லிகை வாசம்லாம் வரும். வீட்டில் அடிக்கடி காகம் சத்தம் போட்டுட்ருக்கும், பல்லி வந்துட்டுருக்கும். இது எல்லாமே நம்ம வீட்டில் தெய்வம் நம்ம வீட்டில் உட்காந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள். செய்யும்பொழுதே உங்களுக்கு நீங்களே உணர்வீங்க. நம்ம வீட்டை எப்பொழுதுமே சுத்தமாக வச்சுக்கணும், எந்த துர்நாற்றமும் இல்லாமல் வச்சுக்கணும். பூஜை அறை நம்ம சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே போல் சமையல் அறை, வீடு முழுவதுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அழுக்கு துணி இல்லாமல் மோஸ்ட்லி துணி எல்லாத்தையும் மடித்து வச்சுருக்கணும். அதே மாதிரி வேலைக்கு சில பெண்களும் வேலைக்கு போகிறதுனால மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் துணி துவைப்பாங்க. அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. கூடுமான வரைக்கும் காலையில் எப்படியாவது செஞ்சுருங்க. அப்படி முடியல, இரவில் தான் துவைக்க முடியுதுன்னா கையோடு அதை நல்லா பிழிஞ்சு காய வச்சுருங்க. வீட்டில் எந்த ஒரு ஈர துணி எங்கேயுமே போடாதீங்க, அழுக்கு துணி போடவே போடாதீங்க. சமையலறை சுத்தமாக வச்சுக்கோங்க. வீட்டில் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி
சாதம் சுத்தமாக வலிச்சு எடுக்காமல் அந்த சாத பானையில் ஒரு உருண்டை சாதம் போட்டு தண்ணி ஊற்றி வைங்க. இரவில் தெய்வங்கள் வீட்டுக்கு வருவதா ஐதீகம். அதனால் எப்பொழுதும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே சின்ன சின்ன விஷயங்களை நம்ம திருத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் எந்த ஒரு வறுமையும் இருக்காது. நம்முடைய கஷ்டம் எவ்வளோ வந்தாலும் அது படிப்படியாக குறைவதை நம்ம கண்கூட பார்க்கலாம். நிச்சயம் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.